வழக்கொன்று இருப்பதாக வரட்டுவாதம் புரிந்தார். முடிவில் தனக்கே நான் அடிமை என்றும் கூறிவிட்டார். மன்றத்தின் தலைவர்களே, மனவிட்டு சொல்லுங்கள், எங்காவது மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது உண்டா? இது போன்ற வழக்கு இதுவரை நீங்கள் கண்டதுண்டா? இது என்ன வெட்கக்கேடு! பெரியவரே, சுந்தரம் குற்றச்சாட்டிற்கு தாங்கள் கூறும் பதில்? ஆசானுக்கு மாணவன் அடிமை, அகத்தில் வாழும் மனையாள் கணவனுக்கு அடிமை, ஆண்டவனுக்கு தொண்டர்கள் அடிமை. அதுபோல் சுந்தரனின் பரம்பரையே எனக்கடிமை என்று அவன் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்தானே, அதை பொய் என்கிறீர்களா அல்லது ஒப்புக்கொள்ள நீங்களும் மறுக்கிறீர்களா? எப்படி மறுக்க முடியும்? மனசுத்தியோடு மனிதன் எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பெரியவரே, அங்கனமாயின் சுந்தரனின் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு எங்கே? அதை எங்களிடம் காட்டுங்கள். அப்படி கேளுங்கள். பெரியவரே, இப்போது காட்டுங்கள் என் பாட்டனின்